மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். உறவுமுறைகள் தேவை. அதுதான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவும். உறவுமுறைகளை புறக்கணிச்சிட்டு இந்த ஆடம்பர வசதிகள் கட்டடங்கள் மூலமாகவும் காங்கிரீட் கட்டடங்கள் மூலமாகவும் நல்ல சாப்பாடு, சம்பாதிச்ச பணத்தை வச்சு சாப்பாடு, இந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம். காரு, டூ வீலர் இப்படின்னு மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம். உறவுமுறைகளே தேவையில்லை, மனிதர்களே தேவையில்லைன்னு நினச்சி மனிதர்களை புறக்கணித்து விட்டு எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது, அதுதான் இந்த இயந்திர அறிவியலும் கற்றுக் கொடுக்குது. டிவி காஸ்ட்லியான மொபைல் ஃபோன், அதில் வந்து வர்ற சீனை பார்த்து நீ சிரிக்கிறது, ரசிக்கிறது. இந்த மாதிரி சிரிக்கணுமா, அதுக்கு மனுஷங்க தேவையில்லை. எனக்கு மொபைல் ஃபோன் போதும், டிவி போதும். நல்ல காமெடி சீன் ஏதாவது வந்துன்னா காமெடி சேனலில் போட்டு விட்டு அதை பார்த்து நான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை புறக்கணித்து விட்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழி. ஆனால் இயற்கையான வழிமுறை இது. மனிதர்களின் உதவி இருந்தால்தான், மனிதர்கள் வேணும். நீ மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு சிரிக்கணும் அப்படின்னா நீ வந்து சிரிக்க வைக்கிற ஒரு மருந்து கிடையாது. மனிதர்கள் தான் ஒன்றை சிரிக்க வைக்க முடியும். இன்றைக்கி இந்த இயந்திரங்களை விட்டுருங்க. டிவியை பார்த்து நீ சிரிக்கிற, மொபைல் ஃபோன் பார்த்து சிரிக்கிறன்னா யார் வேணாலும் சிரிப்பான், சுதந்திரமாக சிரிப்பான். ஆனால் ஒரு மனுஷங்களை முகத்தை பார்த்து நீ வந்து சுதந்திரமாக வாய் விட்டு சிரிக்க முடியுமா? நிறைய பேருக்கு சிரிக்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க. சுதந்திரமாக வாய் வாயை திறந்து சிரிக்க முடியாது. அதே நேரத்தில் மொபைல் ஃபோனை பார்த்து அதில் டிவியை பார்த்து ஒரு காமெடி சீனை பார்த்து சிரிக்கிறதுங்கிறது வந்து எல்லாராலையும் முடியும். அதுக்கு வந்து வாய் விட்டு சிரிப்பாங்க அதை பார்த்தா. ஆனால் ஒரு மனுஷங்களை பார்த்து வாயை திறந்து சுதந்திரமாக ஆஹா ஹூகான்னு சிரிப்பாங்களா அப்படின்னா முடியாது. அதுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம். அப்போ இதில் எது கஷ்டம்? டிவியை பார்த்து சிரிக்கிறதுலாம் இன்றைக்கி ஈஸி. டிவியை பார்த்தோ ஒரு திரைப்படத்தை பார்த்தோ சிரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இன்றைக்கி மனுஷங்களை பார்த்து சிரிக்கிறது இருக்குல்ல, மனுஷங்கக்கிட்ட பழகிக்கிட்டு சிரிக்கிறதுக்குல, அது ரொம்ப கஷ்டம். அதனால் அதுதான் இயற்கையானது. நான் டிவி நல்லா சிரிப்பேன், டிவி காமெடி சேனலை பார்த்து நான் நல்லா சிரிப்பேன் அப்படிங்கிறது ஒன்றும் பெருமை கிடையாது. அதே நீ மனுஷங்கிட்ட பழகிட்டு நீ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வாய் விட்டு சத்தம் போட்டு சரி, உன்னை பார்த்தா எல்லோரும் பொறாமப்படுவாங்க. அப்போது பொறாமைப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சிங்கிறது எது, ஒரு சந்தோஷங்கிறது எது, ஒரு சிரிப்புங்கிறது எது? மனிதர்களை பார்த்து சிரிப்பது தான், மனிதர்களிடம் பழகும்போது சிரிப்பது தான். அதுதான் பொறாமைப்படுகிற ஒரு சிரிப்பு. அப்படி சிரிக்கிறவங்க வசதி ஏழ்மையாக இருந்தாலும் அவங்கள பார்த்து நீ பணக்காரராக இருக்கிற உனக்கு அந்த மாதிரி உறவுகள் வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு பழகுவதற்கோ சிரிப்பதற்கோ உனக்கு உறவுகள் கிடையாது. ஆனால் ஒருத்தர் ஏழையாக இருக்கார், ஆனால் அவருக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர் நல்லா சிரிக்கிறார் அப்படின்னா அவர் பொறாமைக்குரியவராக இருக்கார். அப்போ மனிதர்களிடம் பழகும்போது நம்ம சிரிக்கிறோம்ல, அந்த சிரிப்பு தான் ரொம்ப உயர்ந்தது. நீ சும்மா மொபைல் ஃபோனை பார்த்து டிவியை பார்த்து சிரிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அது யார் வேணாலும் சிரிப்பாங்க. அதுக்கு தனியாக ரூமில் படுத்துட்டு பைத்தியக்காரங்க மாதிரி பார்த்து சிரிக்க வேண்டியதான். ஆனால் மனிதர்களிடம் பழகும்போது சிரிக்கிறது இருக்குல்ல, மனிதர்களிடம் பேசுவது, பழகுவது, அவர்கள் பேசுவதை கேட்பது, அப்படி இந்த மாதிரியான சிரிப்பு வந்து ரொம்ப உயர்ந்தது. இதுதான் வந்து அது மாதிரி மனிதர்களுக்காக அழுகுறது. நிறைய பேர் டிவியை பார்த்து அழுவாங்க, சீரியலை பார்த்து அழுவாங்க, சினிமா பார்த்து அழுவாங்க. ஆனால் மனுஷங்களோட கஷ்டத்தை கேட்கும்போது, அவங்க நண்பர்களோட கஷ்டத்தை கேட்கும்போது அழுக வராது. சோகமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் ஒரு சினிமானா அதில் சோகமான சீன் வந்தால் சிரிப்பாங்க, அழுவாங்க. அப்போ சிரிக்கிறதோ அழுகிறதோ, டிவியை பார்த்து சினிமா பார்த்து சிரிக்கிறத அழுகிறது ஈஸி. தேம்பி அழுவாங்க சினிமாவை பார்த்து, தேம்பி அழுகிறவங்கலாம் இருக்காங்க சீரியலை பார்த்து. ஆனால் மனுஷங்களோட கஷ்டம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட கஷ்டப்பட்டால் அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு சொட்டு கண்ணீரும் வராது. உள்ளூர சந்தோஷப்பட்டால் கூட படுவாங்க. அதனால் இதில் எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, ஒருத்தர் இப்போ சீரியலை பார்த்து அழுகுறீங்க அப்படின்னா உன்னோட யாரும் நல்லவன்னு சொல்லிட மாட்டாங்க. சினிமாவை பார்த்து என்னமா அழுகுறாரு தெரியுமா ஒரு சோகமான சீனை பார்க்கும்போது அப்படின்னா நீங்கள் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவருங்க. சினிமாவில் ஒரு சோகமான சீன் வந்தது, ரொம்ப கடந்து அழுதுட்டு நடந்தார், அதை பார்த்து அது எப்படி யாரும் ஒன்றும் நல்லவர்னு சொல்ல மாட்டாங்க. அதுவே நீ மனுஷங்கிட்ட பழகும்போது அவங்க கஷ்டத்தை கேட்கும்போது உன் கண்ணில் லைட்டாக ஈரம் வந்தாலே போதும், லைட்டாக கண்ணீர் வந்த கண்ணு கலங்கிட்டாலே போதும், நீ ரொம்ப நல்லவர், அன்பானவர், பாசமானவர்னு உனக்கு முத்திரை குத்திடுவாங்க. அவ்வளோ நல்ல ஒரு சான்றிதழ் உனக்கு கிடைக்கும். அந்த உறவு இதுதான் வந்து உண்மையானது, மதிப்பானது. இது எல்லாராலையும் முடியவே முடியாது. அதனால் எல்லாராலையும் முடியாது. அதனால் உறவு முறையில் போயிட்டு நம்ம வந்து நம்மளை இணைச்சிக்கணும். நேரடி உறவு முறை, நிஜ உறவுகளோடு நம்ம இணைத்து கொண்டு நமது ஆளுமைகளை வளர்க்க வேண்டும். மனுஷங்க பேசுனா கேட்க மாட்டாங்க, அதுவே டிவியில் யாராவது பேசுனா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து எது ரொம்ப வேல்யூபுளானது, ரொம்ப முக்கியமானது? மனுஷங்க பேசுகிறத கேட்கணும், நேரடியாக உனக்கு பிடிச்சவங்க பேசுகிறத கேட்கணும்.
அவங்கக்கிட்ட சிரிக்கணும், அவங்ககிட்ட அழணும், அவங்ககிட்ட கோவப்படணும். அந்த மாதிரி மனித உறவு நிஜ உறவுகளோடு நிஜமான வாழ்க்கையோடு உனது உணர்வுகளை நீ இணைக்க வேண்டும். உனது அழுகை, கோபம், சிரிப்பு, அன்பு, பாசம் எல்லாத்தையும் நிஜ உறவுகளோடு இணைக்கணும். நீ எல்லாத்தையும் சினிமாவில், மொபைல் ஃபோனில் எல்லாம் உன்னுடைய உணர்ச்சிகளை சம்மந்தப்படுத்தி வச்சுருக்க. அதிலிருந்து வெளியே கொண்டு வா. உறவுகளோடு உன்னை இணைத்துக்கொள். உறவுகள் தான் உனக்கு நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி செய்யும். மகிழ்ச்சியாக வாழ்வது நீ நல்லா சிரிப்பாங்க. நான் டிவியை பார்த்து சிரிக்கிறதுக்கோ, நீ ஒரு நண்பர்கள்கிட்ட பழகும்போது சிரிக்கிறதுக்கோ இருக்குல்ல வித்தியாசம். அதனால் எது ஆரோக்கியமானது? டிவியை பார்த்து சிரிக்கிறதுலாம் ஆரோக்கியமானது கிடையாது. நோய் வந்துடும், சோம்பேறி ஆக்கிரும் டிவி, மொபைல் ஃபோனில். ஆனால் நீ நண்பர்கள்ட்ட பழகிட்டு சிரிக்கிற, ஜாலியாக இருக்கிற, அன்பாக இருக்கிற, பாசமாக இருக்கிற, அவங்க கஷ்டத்தை கண்டு அவனுக்கு அழுக வருது அப்படின்னா அப்போ நீ ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம், நீ மகிழ்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம். மகிழ்ச்சிங்கிறது என்னதுன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. மகிழ்ச்சி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது, பல்வேறு விதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது தான் மகிழ்ச்சி என்று பொருள். அதனால் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன தேவை அப்படின்னா உறவுகள் தான் தேவை. அதனால் உறவுகளை மேம்படுத்த வேண்டும், உறவுகளை தேட வேண்டும். எப்படி பணத்தை தேடுறியோ அதற்கு அதுபோல் உறவுகளை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடு. இதுதான் உனக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கும். முதுமை காலங்களில் உனக்கு எது உதவியாக இருக்கும் தெரியுமா? ஆதாரம். நீ முதுமையிலே மகிழ்ச்சியாக இருந்தால் உனக்கு முதுமை ஒரு பெரிய சுமையே கிடையாது. முதுமை எப்போ உனக்கு சுமையாக இருக்குன்னா, வாழ்க்கையே எப்போ சுமையாகும் தெரியுமா? நீ மகிழ்ச்சியாக இல்லைன்னா இளமை பருவமும் உனக்கு சுமை தான். நீ மகிழ்ச்சியாக இருக்க தெரிந்து கொண்டால் முதுமை பருவம் உனக்கு சுமையே கிடையாது. சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். அப்போ முதுமையில் அப்போ நீ உறவுகள் மனுஷங்கிட்ட நேரடியாக பேச பழகணும், நேரடியாக பழகணும், சிரிக்கணும், அழணும். இந்த மாதிரியான திறமைகளை வளர்த்துக்கணும். இதுதான் எல்லா காலத்துலேயும் 100 வயசுக்கு அப்புறமும் நீ உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும்னா அதற்கு எது காரணம், எது உதவியாக இருக்குன்னா மனிதர்களை பார்த்து நேரடியாக பார்த்து சிரிக்கிறது, பேசுகிறது, அழுகிறது, கோபத்தை வெளிப்படுத்துறது, கோபப்பட்டால் வாங்கிக்கிறது, திட்டு வாங்குறது, திட்டுறது, இந்த மாதிரியான நடைமுறைகள் நிஜமான வாழ்க்கையோடு மனிதர்களிடம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உறவுகளை சம்பாதியுங்கள். அப்போ தான் முதுமையில் உங்களுக்கு அது சுமையாகவே இருக்காது. நீங்களும் மற்றவங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டீங்க. தனியாகவே இருக்கிறார் என் தாத்தா, யார்கிட்டையும் பேச மாட்டார். தனியாகவே இருக்கிறார் என் பாட்டி, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க அப்படின்னா அவங்க சுமையாக தான் இருப்பாங்க. அதுவே இப்போ எல்லா குடும்பத்தோடு கலந்து பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு தாத்தா ரொம்ப காலம் உயிரோடு இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஒரு பாட்டி அந்த வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் சந்தோஷமாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, விளையாடுறாங்க, பாடுறாங்க, கதை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாட்டி இறந்துடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க எல்லோரும். ரொம்ப காலம் நம்ம கூட இருக்கணும். அவங்களுக்கு இறந்துட்டாங்கன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க. அது அவங்க உணரும்போது அவங்க நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும், நாம் போனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அந்த பாட்டி உணரும்போது அப்போ இவங்களுக்காக நாம் ரொம்ப நாள் வாழணும்னு நினைப்பாங்க. நீங்கள் தனியாகவே இருக்கீங்க, டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு ஒரு பாட்டி தாத்தாவை நேரத்தை போக்குறாங்க, சீரியலை பார்த்து அழுகுறாங்க, சீரியலை பார்த்து சிரிக்கிறாங்க, சினிமா பார்த்து சிரிக்கிறாங்க, மனுஷங்களை பார்த்து பேச மாட்டேன்றாங்க. ஆனால் மனுஷங்களை பார்த்து சிரிக்க மாட்டேன்றாங்க, அழ மாட்டேன்றாங்க. அப்படிங்கும்போது மனுஷங்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க. அப்படிங்கும்போது அந்த பாட்டியை நினச்சா பயமாக தான் இருக்கும். இப்போ நடக்கிறாங்க, அதுவே படுக்கையில் விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு யார் கழுவி விடுறாங்க? பெரிய சுமையாக போயிடும். அப்போ அந்த மாதிரி உறவுகள் தான் உங்களுக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி செய்யும். நீண்ட காலம் வாழ்வதற்கும் உறவுகள் தான் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். உறவுகள் சார்ந்த நிஜமான அந்த உறவுகளோடு நிஜமான வாழ்க்கையோடு நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை எப்படி இணைக்கிறீர்கள்? பேசுகிறது, சிரிக்கிறது, அழுகிறது, கோவப்படுறது, திட்டு வாங்குறது, திட்டுறது, இந்த மாதிரி நிஜ உறவுகளோடு உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆளுமையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். இது மட்டும்தான் நீங்கள் அதிக காலம் உயிர் வாழ்வதற்கு உங்களுக்கு வழி செய்யும். ஆரோக்கியமாக வாழ்வதற்கான நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும்.